We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. திருப்பூரில் உள்ள அட்டைக்கிடங்கில் பற்றிய தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, கள நிலவரம். வணக்கம். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 17வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன பொம்மநாயக்கம் பாளையம் பகுதி. இந்த பகுதியில் அட்டை மற்றும் அதாவது பின்னலாடை நிறுவனங்களில் கழிவுகளாக ஒதுக்கப்படக்கூடிய அந்த வெட்டப்பட்ட அந்த கழிவு அந்த துணிகளும் முழுமையாக சேகரிக்கப்பட்டு அது வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் அந்த சின்ன பொம்மநாயக்கம் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் திடீரென தீப்பற்றி மாலை நேரத்தில் எரிய தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து 4 குடோன்களுக்கும் அந்த தீயானது பரவிய சூழ்நிலையில் அந்த பகுதியே முழுமையாக புகைமூட்டமாக காணப்பட்டு வருகிறது. தீ மலமல அதாவது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 குடோன்களில் தற்போது தீயானது எரிந்து வருகிறது. தொடர்ந்து திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு உள்ளிட்ட தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று 5 வாகனங்கள், அதாவது தீயணைப்பு வாகனங்கள் 5ஐ பயன்படுத்தி அந்த தண்ணீரை பீச்சி அடித்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதலாக அருகில் இருக்கக்கூடிய தண்ணீர் லாரிகள் 10க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளை வரவழைக்கப்பட்டு தற்பொழுது அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தற்போது தொடர்ந்து தீயானது ஒரு புறம் அணைத்தால் மறுபுறம் எரிய தொடங்கியுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தீ எரிந்து வருவதால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட்டமாக கூடிய சூழ்நிலையில் அனுப்பூர்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் காவலர்களை பணியில் அமர்த்தி மேற்கொண்டு உள்ளே யாரும் செல்லாமல் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபதி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.